பண்டைய காலத்துல எல்லாம் மனிதர்கள் விலங்குகளை போருக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். அதுல முக்கியமா யானையையும் குதிரையையும் அதிக அளவு பயன்படுத்திட்டு இருந்ததையும் பார்த்திருப்போம். ஆனா முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட விலங்குகளை பற்றி நீங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நாம கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத சில விலங்குகளை இந்த இரண்டு உலக போர்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படி எந்த விலங்குகளை தான் போர்ல ஈடுபடுத்தினாங்க, எப்படி இந்த விலங்குகளை பயன்படுத்தி போர் செய்தாங்க அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எதிர்பார்க்காத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் உங்க ஜி ஃப்ரம் ஜாக் அண்ட் ஜி இன்ஃபோ தமிழ் சேனல். இரண்டாம் உலக போர்ல ஆங்கிலேயர்கள் தான் பெருமளவில் எலியை பயன்படுத்தினாங்க. இப்படி எலிகளை போருக்கு பயன்படுத்துறத ராட் எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான எலிகளோட வயிற்றுக்குள்ள வெடிக்கிற பாம் செட் பண்ணி அதை ஜெர்மனியோட ஆயுத கிடங்குல வெடிக்க வைக்கவும் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆரம்பம் முதலே எலிகளை மண்ணுக்கடியில உள்ள வெடிமருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல எலியை ஒரு நியூக்ளியர் பாம்பாக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா தான் இரண்டாம் உலக போர்ல அதிக அளவு வௌவால்களை பயன்படுத்தினாங்க. 1940 ஆடம்ஸ்னு சொல்லக்கூடியவர் ப்ராஜெக்ட் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல சிக்னல் பாம்புகளை உருவாக்கி அதை வௌவால்களோட உடம்புல செட் பண்ணி பெரிய மிசைல்கள் மூலமா ஜப்பான் நாட்டுல பல்வேறு இடங்கள்ல போட்டுட்டு வந்தாங்க. மண்ணில விழுந்தாலும் மிசைல்கள்ல உள்ள வௌவால்கள் எல்லாம் தங்குறதுக்கு இடம் தேடி கிடைக்கிற வீடுகள்ல எல்லாம் போய் தங்கி இருக்கு. அந்த நேரத்துல அதோட உடம்புல கட்டப்பட்டிருக்கு பாம்பு வெடிச்சதுல 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில கருகி போயிருக்கு. 20,000க்கும் அதிகமான மக்களும் இறந்திருக்காங்க. டாக் அண்ட் கேட் தொடக்க காலம் முதல் இப்போ வரைக்கும் எல்லா நாடுகளும் நாயை போருக்கு பயன்படுத்துறாங்க. ரஷ்ய ராணுவம் 1930 முதல் 1946 வரை மிலிட்டரி டேங்குகளை வெடிக்க வைக்கவும் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது எதிரி நாட்டோட டேங்குகள் வரும்போ அதுக்கடியில போற மாதிரி நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி போற நேரத்துல வெடிக்கிற மாதிரி அதோட உடம்புல பாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியாத நாய்கள் எதிரியோட டேங்க் வரும்போ தன்னோட உயிரை பணைய வச்சு டேங்குகளை வெடிக்கவும் செய்யுமா. இது போலதான் பூனைகளோட உடம்புலையும் ராக்கெட் பாம்பு அப்படிங்கிற பேர்ல வெடிமருந்துகளை செட் பண்ணி எதிரி நாடுகளை தாக்கி இருக்காங்க. டால்பின் அண்ட் சீடாக் ரெண்டாம் உலக போர்ல அமெரிக்கா டால்பின்களுக்கு கடலுக்கடியில எதிரி நாடுகள் போடுற எபிக் பாம்புகளை கண்டுபிடிக்கிற வகையில ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாம்களை மார்க் பண்ற அளவுக்கு டால்பின்களை பழக்கி வச்சிருந்தாங்க. அதுபோல நீர்நாய்களோட உடம்புல வெடிகுண்டுகளை கட்டி வச்சு எதிரி நாடுகளோட கப்பல்களை தாக்குற வகையில இந்த நீர்நாய்களையும் பழக்கி வச்சிருந்தாங்க. இப்பவும் அமெரிக்கால எபிக் பாம்புகளை கண்டுபிடிக்க ஸ்பையாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. டால்பின்களை நேவியில அடைச்சு வைக்கிறதை எதிர்த்து பலர் போராடினாலும் அமெரிக்க நேவி கண்டுக்கிறதே இல்லை. பிக் ஜப்பான் நாடுதான் பண்டிகளை போருக்கு பயன்படுத்தி இருக்காங்க. பண்டிகள் தண்ணீர்ல அதிக எடையை தாங்கிக்கிட்டு வேகமா நீந்தும் திறமை கொண்டது. அதனால பவர்ஃபுல் வெடிமருந்துகளை அதோட உடம்புல கட்டி எதிரிகளோட கப்பல்களை வெடிக்க வச்சிருக்காங்க. அப்படி போர்ல ஈடுபட்டு சாகுற பண்டிகளுக்கு மெடலும் கொடுக்கறாங்களாம். ஆனா அதை வாங்குறதுக்கு அந்த பண்டிகள் தான் உயிரோட இருக்காது. அடே, நீங்களே கொண்டுட்டு நீங்களே மெடலும் தருவீங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி விடுங்க. பி நாய்களை போலவே தேனீக்களையும் பண்டை காலம் முதலே எதிரிகளை தோற்கடிக்க மனிதன் பயன்படுத்திட்டு இருக்கான். 1955 அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கு இடையில நடந்த ஒரு போர்ல வியட்நாம் ராணுவம் பெரிய தேனீக்களை பயன்படுத்தி இருந்தாங்க. எப்படின்னா, அமெரிக்க சோல்ஜர்ஸ் வர்ற வழியில பெரிய தேனீக்களை கூடுகளோட வெட்டி போட்டிருந்தாங்க. தேனீக்கள் கொட்டுனதுல பல அமெரிக்க சிப்பாய்கள் பலத்த காயமடைந்தாங்க. இருந்தாலும் வியட்நாம் ராணுவம் எதிர்பார்த்த அளவு வெற்றி ஒன்றும் இந்த தேனீக்களால கிடைக்கல. மஸ்கிட்டோ இத்தாலியன் கவர்மெண்ட் கொசுக்களை கூட சும்மா விடல. அவங்க தங்களோட லேப்ல லட்சக்கணக்கில் மலேரியா கொசுக்களை உருவாக்கி எதிரி நாட்டு சிப்பாய்கள் வர்ற வழியில திறந்து விட்டுருக்காங்க. இந்த கொசு தாக்குதல்ல 10,000க்கும் அதிகமான சிப்பாய்கள் மலேரியா தாக்கி இறந்திருக்காங்க. இப்படி எல்லாமா போர் செய்வாங்க. ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடு என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க. மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா இந்த மாதிரி விலங்குகளும் ரோபோக்களும் தான் பெருமளவில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மனித வெற்றிக்காக இப்படி விலங்குகளை அநியாயமா கொல்றத பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இனிமே இது போல ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.